எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க அந்த பணிக சொல்லிட்டாரு. 2 பேரால கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அருகடுத்து போயிட்டு மாமாட்ட பேசுறாங்க. ஆதிகுணசேகரன்ட்ட. "இங்க பாருங்க மாமா, நான் திரும்ப சொல்றேன். அந்த பணிக சொன்ன மாரி கண்டிப்பா இந்த வீட்டு பொம்பளைங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க. நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா அதுக்கப்புறம் நம்பள கை மீறி போயிடும் மாமா. அப்படி மட்டும் ஒரு வேள என் தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மாமா. என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? அதெல்லாம் அண்ணா சொன்ன மாரி, சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. எதா இருந்தாலும் அண்ணன் பார்த்துப்பாரு." "என்ன கவி மாமா சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க அமைதியா இருக்க சொல்லிட்டு. ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்க அமைதியா இருக்க மாட்றாங்களே! அதுக்கு என்ன பண்ண முடியும்?" உடனே ஆதிகுணசேகரன், "கதிரு, நேரா போயிட்டு ஒரு பூட்ட போட்டு, கேட்ட பூட்டு. கேட்ட பூட்டிட்டா, அதுக்கப்புறம் யாரும் உள்ள வர முடியாது. யாரும் உள்ள வரலனா, எப்படி கல்யாணத்த நிப்பாட்ட முடியும்? நீங்க சொல்ற 2 பேர் யாருன்னு நெனைக்கிற?" "ஐயோ மாமா! நான் சொல்ற 2 பேர் வேற யாரும் இல்ல. அந்த ஜீவானந்தமும், அந்த பார்கவியும் தான். அந்த 2 பேர் தான் இந்த கல்யாணத்த நிப்பாட்டத்துக்கு ஏதோ திட்டம் போடுறாங்க. அந்த 2 பேரும் அப்போ திட்டம் போட்டாலும், இந்த மண்டபத்துக்குள்ள வந்தா தானே மாப்பிள்ளை தூக்க முடியும். தர்ஷன் நம்ம கூட தான் இருக்கான். தர்ஷனால எந்திச்சு எங்கேயும் போ முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? தர்ஷனால இந்த இடத்த விட்டு எங்கேயும் போ முடியாது. நம்ம ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. நாமளும் இங்க தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்?" அப்படின்னு ஆதிகுணசேகரன் சொன்னதும் அறிவரசி யோசிக்கிறாங்க. "சரிதான் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு மாமா எனக்கு. இங்க பாரு அறிவு, நீ பயப்படுறது வேஸ்ட்டு. பயத்த தூக்கி போட்டுட்டு, இவனுங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். இதுக்கப்புறம் கதிரு, சாவி உன் பொறுப்பு தான். சாவி உன்கிட்ட தான் இருக்கும். இந்த மண்டபத்துக்குள்ள இனி யாரும் வரவும் கூடாது, யாரும் போக்கூடாது. அத நீ தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு ஆதிகுணத்தினர் சொல்லிடுறாங்க. இத நம்ப ஜனனி சக்திலாம் பார்த்துடுறாங்க. அப்போ இவங்க தெளிவாயிட்டாங்க. நம்ம போட்டது தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. அப்பன்னா இதுக்கப்புறம் ஜீவானந்தமோ, பார்கவியோ இங்க வந்து அவங்களுக்கு நாம தர்ஷன கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்ல. அதனால நாம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு தர்ஷன எப்படியாவது காப்பாத்தி வெளிய கொண்டு போயிடலாம். தர்ஷன வெளிய கொண்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நாம ஈஸியா பார்கவி கூட தர்ஷன சேர்த்து வச்சிட முடியும். இது மட்டும் தான் நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அப்படின்னு நம்ப சக்தி, ஜனனி முடிவு பண்றாங்க. அத எப்படி நிறைவேத்துறது? தர்ஷன இங்கேருந்து வெளிய கொண்டு போறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே! ஏன்னா, இப்போதைக்கு தர்ஷனால நடக்கவும் முடியல. அவனுக்கு சுத்தமா கான்ஷியஸே இல்ல. அவன கொண்டு போணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் மாரி வச்சு தான் கொண்டு போற மாரி இருக்கும். அப்படி கொண்டு போணும்னா, இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கள பேர மீறி நாம கொண்டு போறது அவ்வளோ ஈஸி இல்லையே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு சக்தியும் நம்ம ஜனனி யோசிக்கிறாங்க. அப்போ நந்தினி சொல்றாங்க, "இங்க பாரு ஜனனி, நீ தப்பா நினைக்கலாம் ஒரு ஐடியா சொல்லவா?" "சொல்லுங்கக்கா, என்னன்னு?" "ஒண்ணும் இல்ல ஜனனி, எப்படியும் நைட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டோம்னா, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு எல்லா பையனும் மயங்கிடுவானுங்க. மயங்கிட்டானுங்கன்னா, நம்ம ஈஸியா தர்ஷன கூட்டிட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா, நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நைட்டு தான் ஜர்னி. அந்த ஒரு நைட்ட விட்டுட்டோம்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் தர்ஷன எதுவும் கொண்டு போ முடியாது. அப்புறம் ஈஸியாக்கு ஆசைப்பட்ட மாரி தர்ஷன நாம பார்கவி கூட சேர்த்து வைக்க முடியாது. என்ன சொல்ற?" சக்தி ஒண்ணு, "அண்ணி, நீங்க சொல்ற ஐடியா சூப்பர் ஐடியா ஜனனி. எனக்கும் அதான் தோணுது. நாம அண்ணி சொல்ற மாரி, நாம எல்லாருக்கும் மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டு சாப்பாட்டுல நைட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு, நாம இங்கேருந்து தர்ஷன கூட்டிட்டு தப்பிச்சிடலாம். அது மட்டும் தான் ஒரே வழி." அப்படின்னு சொல்லவும், ஜனனியும், "சரி சக்தி, நீங்கலாம் சொல்லும்போது நான் மட்டும் என்ன வேணான்னு சொல்ல போறேனா? ஓகே, நீங்க சொன்ன மாரியே நீ நைட்டு சாப்பாட்டுல எப்படியும் மயக்க மருந்து கலந்து எல்லாரும் சாப்பிட வச்சுருவோம். சாப்பிட வச்சுட்டோம்னா, எல்லாரும் மயங்கினதுக்கு அப்புறமா மிட் நைட்ல நம்ம தர்ஷன இங்கேருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடலாம். கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஜீவானந்த் சார் கால் பண்ணி எங்க வரணும், என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம். அவரும் அதே மாரி வந்துருவாரு. வந்த உடனே ஈசையாக்கு ஆசைப்பட்ட மாரி நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈசையாக்கா முன்னாடி வச்சு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க?" அப்படின்னு 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி இங்க நைட்டுக்காக வெயிட் பண்றாங்க. நைட்டு அதே மாரி சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டு, சக்தி, ஜனனி ஆசைப்பட்ட மாரியே தர்ஷன அங்கேருந்து கூட்டிட்டும் போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பார்கவி கல்யாணம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதுக்குள்ள ஈஸ்வரி கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னா, ஈஸ்வரிய திரும்ப கொல்றதுக்கு தான் ஆதிகுணசேகரன் ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா ஈஸ்வரி போய் போலீஸ சொல்லிட்டா, நாம மாட்டிப்போமே அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆதிகுணசேகரனுக்கு. எப்படி இதுக்கப்புறம் ஈஸ்வரி, தர்ஷன், பார்கவி, ஜனனி, சக்தின்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆதிகுணசேகரன் அப்படிங்கிற ஆள மரத்த எப்படி வீழ்த்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.